கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்தை வெளியிட 2 வார காலத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மெரினா பிக்சர்ஸ் உடைய அதிபர் சிங்கார வடிவேலன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தான் லிங்கா படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டராக வெளியிட்டதாக தஞ்சை பகுதிகளிலும் அதே போன்று கோவை பகுதிகளிலும் இருந்ததாகவும் இந்த படத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்காக தனக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தை 53 லட்சம் ரூபாய் பணம் இன்னும் வந்து சேரவில்லை எனவும், இதே போன்று சேலத்தைச் சேர்ந்த 7G பிலிம்ஸ் சிவா மட்டும் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த இழப்பீட்டு தொகை அவர் மூலமாக அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதே போன்று அந்த தொகை முழுவதுமாக தனக்கு அளிக்கப்படாமல் சிவா அவர்கள் ஏமாற்றி விட்டதாகவும், இந்நிலையில் அவர் கடவுள் இருக்கான் குமார் என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். இவர் மதனுடைய நிறுவனத்தில் ஒரு ப்ரொப்ரைட்டராக இருந்துள்ளார். எனவே இந்த நிலையில் இந்த படத்தில் பணம் மோசடி மற்றும் பல்வேறு நிலைகளில் தங்களுக்கு, அதாவது லிங்கா படத்தின் இழப்பீட்டாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தை தராமல் இவர் இழுத்தடித்து வருகிறார். எனவே இந்த நிலையில் இந்த படத்தை வெளியிட, அதாவது கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும், தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தொகையை அளிக்க உத்தரவிட வேண்டும் என கூறி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த படத்தின், அதாவது லிங்கா படத்தினுடைய இழப்பீட்டு தொகையை முழுவதுமாக அளிக்கப்படாமல் கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும். இந்த படத்தை இந்த மாதத்தில் வெளியிட அம்மா கிரியேஷன்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என அவர் மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் இடைக்காலமாக ஒரு உத்தரவை அளிக்க வேண்டும், அவ்வாறு இடைக்காலமாக உத்தரவு அளித்தால் மட்டுமே இந்த படத்தின் வெளியிட தடை விதித்தால் மட்டுமே ஏற்கனவே வழங்கப்பட்ட நஷ்டஈட்டு தொகையை சிவாவிடமிருந்து வசூலிக்க முடியும். எனவே அதற்கான முறையாக ஆவணங்கள் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே இதனை ஆய்வு செய்து தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 2 வார காலத்திற்கு படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிப்பதாகவும் உத்தரவிட்டனர். மேலும் மனு தொடர்பாக பதிலளிக்கும்படியும் புரொடியூசர் சிவா அவர்களுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வார காலத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.